மதிய நேர ஒலிபரப்பு. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து கத்தோடைய வார்த்தைகளை எடுத்திருந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாக உயர்தானே வழி நடத்துவாராக. கத்தோடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வார்த்தைகளின் வெளிச்சத்தை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. ஆமேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் நேர்த்தியாக மேன்மையாக செய்து முடித்திருக்கிறார். கவனிங்கள், ஒரே பலியினால் தன்னையே பலியாக செலுத்தி நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பூரணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு நிச்சயம். அதைத்தான் அவர் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஈவன் தேசத்தை நோக்கி நாங்கள் இதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவருடைய பூரணம் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, தேசத்தை விடுதலையாக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடித்ததாய் இருக்கிறது, உருவாக்குறதா இருக்கிறது. இல்லாதவைகளை கூட உருவாக்குகிற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே அந்த வார்த்தையா இருக்கிறீர். உம்மால் அல்லாமல் எதுவும் உருவாக்கப்படவில்லை. நீரே உருவாக்குகிற தேவனாய், உயிர்ப்பிக்கிற தேவனாய், நிலைநிறுத்துகிற தேவனாய், வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் உம்மை அறிகிறோம். உம்மை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படி இந்த அறிவு எங்கள் மத்தியிலே, எங்களுடைய இதயத்திலே, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். சங்கீதம் 119 அதிகாரத்தில் இருந்து நாங்கள் கண்டினியூவாய் தொடர்ச்சியாக நாங்கள் வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் எடுப்போம், வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்ப தேவனுடைய கட்டளைகளை தியானிக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறது? அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வழிகளை ஓப்பன் பண்ணுகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை, அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை வெளிச்சம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் எங்களை தெளிவான வழிகளிலே தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. ஆமென். தெளிவான வழிகளிலே, சரியான வழியிலே, இப்புறமும் அப்புறமும் சாயாமல் இதுவே வழி என்று நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஆமென். 16 வசனம் இப்படியா சொல்லுகிறது. உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் நல்ல வீடு இருந்தால் சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் வெற்றி இருந்தால் சந்தோஷமா இருக்கும். அல்லது கொஞ்சம் இளைப்பாறுதல் இருந்தால் சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் மணி பேங்கிலே, சேவிங் அக்கவுண்ட்ல இருந்தால் சந்தோஷமா இருக்கும். அப்படியாக நாங்கள் நினைக்கலாம். ஆனால் மெய்யான சந்தோஷம் தேவனுடைய வார்த்தை மூலமாய் நமக்கு வருகிறது. உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தான் நமக்கு சொல்லுகிறது. எங்களை அவர் பரிபூரணப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார், புதியவர்களாய், புதிய மனுஷர்களாய் எங்களை உருவாக்கினார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனுடைய
பிள்ளைகளா இருக்கிறோம். அது எவ்வளவு பாக்கியம் பிரியமானவர்களே. அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? அதாவது சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். மேன்மையான, மகிமையான, அன்பான, நமக்காக தன்னையே கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார்? எப்படியாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம்? எப்படியாக கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆமென். இவைகளை எல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை பார்த்து மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஆமென். மன மகிழ்ச்சி அங்கே இருந்துதான் வருகிறது. நான் என்னுடைய சுய எண்ணத்தின்படி என்னை பார்ப்பேனானால், நம்மை நாங்கள் பார்ப்போமானால், கிதியோன் சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் எளியவர்களும் எளியவர்கள், குப்பையிலும் குப்பை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய துக்கங்களை சுமந்து, என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு, எனக்கு வர வேண்டிய அவமானங்கள், நிந்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் அமர் சுமந்து, அவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கினார். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தினால் மரித்து கிடந்த நம்மை அவர் என்ன செய்தார்? மறுபடியும் உயிர்ப்பித்தார். ஆமென். அவரோடு கூட நம்மை எழுப்பி, அவரோடு கூட உன்னதங்களிலே எங்களை உட்கார பண்ணி இருக்கிறார். மேன்மையான, மகிமையான இடத்திலே அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாகவே நம்மையும் உட்கார பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மகிமை. அப்ப இவைகளை எல்லாம் நாங்கள் அறியும் பொழுது நிச்சயமாய் களி கூற முடியும். ஆமென். நம்முடைய சந்தோஷம் அவருடைய வசனத்தில் இருந்துதான் நமக்கு வருகிறதே அல்லாமல் இந்த உலகத்தில் இருந்து அல்ல. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று இயேசு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாயிருக்கு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் இல்லை என்ற எண்ணங்கள் தான் என்னை சந்தோஷம் இல்லாமல் வாழ பண்ணுகிறது. ஆனால் நான் சம்பூரணமானேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவன், நான் தேவனுக்குள் இருக்கிறேன், நான் தேவனுக்குள் வசிக்கிறேன் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் சந்தோஷப்பட முடியும். ஆமென். ஆகவே வார்த்தையில் தான் நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம் எல்லாமே இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை வார்த்தையின் மூலமாய் நாளைய நாளை நான் வெற்றிகரமா சந்திப்பேன் என்பதே வார்த்தையின் மூலமாய் தான் நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது, திட நம்பிக்கை வருகிறது, திடன் வருகிறது. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் மேன்மையாக, மகிமையாக செய்து முடித்தார். நாளைய குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைதான் எனக்காக கவலைப்பட வேண்டுமே ஒழிய நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வார்த்தை தான் எனக்கு காண்பிக்கிறது. ஆமென். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென். இந்த வார்த்தைகளை நான் மறக்க கூடாது. அவரோடு கூட மரித்தேன், இனிமேல் மரித்து மரித்து பிழைக்கிற வாழ்க்கை அல்ல, அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறேன். மேன்மையான, மகிமையான இடங்களிலே அவர் என்னை உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உமது அடியனுக்கு அனுகூலமாய் இரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை காய்க்கொள்வேன். பிரியமானவர்களை கவனியுங்கள். அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளும் பொழுது எல்லாமே அனுகூலமாய் மாறுகிறது. ஆமென். அவருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க 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 எல்லாமே நமக்கு வெற்றியாய் மாறுகிறது. அதைத்தான் நாங்கள் எங்கே வாசிக்கிறோம்?
யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தையை பிரமாணங்களை நீ இரவு பகலாய் தியானிப்பாயானால் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். நல்ல வெற்றி உனக்கு கிடைக்கும், நீ வெற்றிகரமாயிருப்பாய். அப்ப அவருடைய வசனத்தை நான் கைக்கொள்ளும் பொழுது எல்லாமே எனக்கு அனுகூலமாய் மாறுகிறது. நான் பிழைத்திருப்பேன். வேதத்திலே பிழைத்திருப்பேன் என்று சொல்லுவது நான் வாழ்ந்திருப்பேன், நான் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்பேன், நான் தழைக்கிறவனாயிருப்பேன், நான் செழிக்கிறவனாயிருப்பேன். அவர் செடியா இருக்கிறார், நான் கொடியா இருக்கிறேன், அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறபடி நான் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இவைகள் எல்லாவற்றையும் வார்த்தை தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் வார்த்தை மிக மிக முக்கியம். அப்ப வார்த்தை அறிய 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 கிறிஸ்துவார் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அறிய 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 நான் எப்படி இருப்பேன், செழிப்புள்ளவனாயிருப்பேன். எல்லாமே எனக்கு அனுகூலமாய் மாற்றப்படும், வெற்றி சிறக்கிறவனாயிருப்பேன். ஆமென். பிசாசின் கிரிகள் என்னை அணுக முடியாது, என்னை தொட முடியாது. எப்பொழுது? நான் அறியும் பொழுது. ஆமென். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலாம். பிரியமானவர்களை, எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிகிறோமோ எங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ வார்த்தை மூலமாய், அவ்வளவுக்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளாய் இருக்கும். நாங்கள் மேன்மையான மகிமையான காரியங்களை பார்ப்போம், காண்போம். ஆமென். ஆனால் திறக்கப்படாதவர்களாய் அநேக வேளைகளிலே நாங்கள் இருப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தையை நினைக்காமல் போனபடியினால், அவருடைய வாக்கு தத்தங்களை நினைக்காமல் போனபடியினால். சில காரியங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 16 7 11 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. அப்ப கவனியுங்கள், தேவன் ஏற்கனவே இந்த சகோதரியை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். அப்ப பாருங்கள், ஆகாரை தேவன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆகாருடைய வாழ்க்கையிலே தேவன் பேசுகிறார். ஆனால் இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் வேதத்தின் மூலமாக, நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, நிறைய மெசேஜ் செய்திகள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக தேவன் எங்களோடு பேசுகிறார், எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர். நாங்கள் எங்களுடைய வாக்குகளிலே உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல.
சொன்னால் சொன்னதுதான், அதை மாற்றவே முடியாது. அப்ப ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? தேவன் வாக்கு கொடுத்து விட்டார், உன்னுடைய சந்ததி பலுகி பெருகும் என்று வாக்கு கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு பாருங்கள், இன்னொரு சூழ்நிலை வருகிறது. ஆதியாமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தூரத்தில் இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு எய்யும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். அப்ப கவனியுங்கள், அவள் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் வாயிலே அறிக்கை இடுகிறாள். ஆனால் தன்னுடைய மனக்கண்களிலே பிள்ளை சாக போகிறது, சாக போகிறது, சாக போகிறது என்பதைத்தான் பார்க்கிறான். அநேக வேளைகளிலும் ஜெபத்திலே நாங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம், ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும், இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலையாக்கும், விடுதலையாக்கும் என்று நாங்கள் கட்டுக்களைத்தான் பார்க்கிறோம். இங்கே நான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு பிள்ளை சாக போகிறது என்பதைத்தான் இவள் பார்க்கிறாள். இந்த இடத்திலே தேவன் கொடுத்த வாக்கை ஒரு பொழுது நினைவு கூறவில்லை. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூறவில்லை. இந்த மகன் சாக மாட்டான், இந்த மகனை சாகடிக்கிற வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் தேவன் இந்த மகனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கூறிவிட்டார். இதை மாற்ற யாராலும் முடியாது. அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. ஆகவே இந்த பிள்ளையாண்டான் பிழைத்திருப்பான், தேவன் அவனுக்கு ஜீவனா இருக்கிறார் என்று சொல்லி ஜீவனை பேசாமல் இந்த சகோதரி ஆகார் மரணத்தை பேசுகிறார். ஜெபத்திலே அநேக வேளைகளிலே உம்முடைய தழும்புகளினால் குணமானோம், குணமானோம், ஆண்டவரே குணமானோம் என்று சொல்லிக் கொண்டு சுகையினத்தை பார்க்கிறோம், பலவீனத்தை பார்க்கிறோம், நோயை பார்க்கிறோம், ஆகாரை போல். ஆனால் கவனியுங்கள், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? கவனிங்க, ஐயோ எனக்கு பிரச்சனை, என்னுடைய பிள்ளை மறைக்க போகிறான் என்று ஆண்டவர் பார்த்து கேட்கிற, உனக்கு என்ன சம்பவித்தது அம்மா என்று கேட்கிற. புரியுதுங்களா? உனக்கு என்ன சம்பவித்தது? எல்லாமே நான் செய்து முடிச்சிட்டேனே, உனக்கு என்ன அப்படி அப்படி என்ன உனக்கு நடந்து போச்சுன்னு கேட்கிற. பயப்படாது. பயம்தான் என்ன செய்யுது? இப்படி எல்லாம் நம்ம பேச வைக்குது. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்ப மறுபடியும் அதே வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை, இயேசு நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்துவது. நாங்கள் படிக்காவிட்டால் எப்படி ஞாபகப்படுத்த முடியும்? நமக்குள்ளே அந்த வசனம் இல்லாவிட்டால் ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? அப்ப கவனியுங்கள், இங்கே மறுபடியும் சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு போ, உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அவருடைய வார்த்தை நம்முடைய கண்களை திறக்கிறது. அல்லேலூயா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அப்ப கவனியுங்கள், இங்கே பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அல்லது ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அங்கே ஒரு துருத்தியை உருவாக்கவில்லை. தேவன் வாக்கு பண்ணினபடியே
அந்த வழியாக ஆகார் வருவாள் என்பதை அறிந்து அதே இடத்திலே அவளுக்கு என்ன தேவை, எங்கே தேவை, அதே இடத்திலே தேவன் அங்கே என்ன செய்து வைத்திருக்கிறார்? தண்ணீரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. இவையெல்லாம் செய்யப்பட்டாயிற்று. இவையெல்லாம் உருவாக்கப்பட்டாயிற்று. இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் கண்கள் மூடப்பட்டவர்களாய், விசுவாசம் இல்லாதவர்களாய், அவருடைய வார்த்தையை நினைவு கூறாதவர்களாய், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பாதவர்களாய், எண்ணாதவர்களாய் நாங்கள் காணப்படுகிறபடியினால் நாங்கள் குருடராய் காணப்படுகிறோம். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை காணாதவர்களாய் இருக்கிறோம். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, அந்த தண்ணீர் துறவு அங்கேதான் இருந்தது. ஆனால் இவளால் காண முடியவில்லை. பிரச்சனையை கண்டாலே ஒளிய தேவ ஆசீர்வாதத்தை அங்கே காண முடியவில்லை. ஏனென்றால் வசனத்தை அவள் நம்பவில்லை, நினைவு கூறவில்லை, அறிக்கை பண்ணவில்லை. அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணியும் நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பாவிட்டால் எங்களால் காண முடியாது, தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனால் தேவ ஆசீர்வாதம் அங்கேதான் இருக்கிறது, நம் மத்தியில் தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். உபாகமம் 30வது அதிகாரம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடைய இதயத்திலும் எங்களுடைய வாயிலும் இருக்கிறது. ஹalleluya. அப்ப நான் இதயத்திலே விசுவாசித்து வாயினால் பேசினால் அது வந்து என்னை மேற்கொள்ளும். ஹalleluya. இப்படியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். தேவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ள தேவன். நான் எந்த வனாந்திர பாதையில இருந்தாலும் என்னுடைய பிள்ளையை குறித்து பலுகி பெருகுவாய் என்று சொல்லி இருக்கிறார். உன்னுடைய ஜாதியை பெரிதான ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த சுகையினம் என்னை தடுக்க முடியாது, இந்த சுகையினம் எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது, இந்த பலவீனம் என்னை அழிக்க முடியாது, இந்த கொரோனா வைரஸ் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் 1000 தலைமுறைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிரியைகளை நாங்கள் காண்போம், நாங்கள் செய்வோம். உலகம் தேவனை எங்கள் மூலமாய் காணும். ஹalleluya. என்று அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து பேசுவோமானால் நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுதினமும் காண்கிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை அனுதினமும் காண்கிறவர்களாய் இருப்போம். ஹalleluya. பிரியமானவர்களே, அநேக பேருக்கு அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன். அனுதினமும் நான் என்னத்தை கேள்விப்படுகிறேன்? திரளான சாட்சிகளை கேள்விப்படுகிறேன். ஹalleluya. ஏனென்றால் அவர் செய்து முடித்தார். ஆமென். ஆகவே அது நடந்தே ஆக வேண்டும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. மனுஷன் தான் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான். தேவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பார். ஹalleluya. அதுதான் அவருடைய குணாதிசயம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஹalleluya. எவ்வளவு மேன்மையான தேவன் நமக்குண்டு. வாசிக்கிறேன், கேளுங்க. எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹalleluya. அவர் சொன்னதுதான். அதை எந்த பாவமும் மாற்ற முடியாது, எந்த பிசாசும் மாற்ற முடியாது. ஹalleluya. ஹalleluya.
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். கவனிங்கள், இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். யாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நோக்கமே, அவர் வந்ததின் நோக்கமே நம்மை ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட யாவும் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவைகளுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நாளைய குறித்து கவலைப்படாதே, நாளை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாளை தான் கவலைப்படும், நீ கவலைப்படாது. ஏனென்றால் அதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என் மகளை ஆசீர்வதிக்க கடவாய் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இவன் ஆர் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலி கொடுக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி, சாபத்தை அவர்கள் மீது பேசும்படி அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பிலேயாம். இவன் சொல்லுகிறான், அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். இவன் சபிக்க வந்த என்னை பார்த்து என்னுடைய ஜனத்தை ஆசீர்வதி என்று அவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்ப கவனிங்கள், ஏது உங்களை சபிக்க வந்தாலும் அதற்கு தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். என்னுடைய ஜனத்தை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. என்னுடைய ஜனத்துக்கு சுகத்தை கொடு. ஆமென். என்னுடைய ஜனத்துக்கு உயிர்த்தெழுதலை கொடு என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை நான் திருப்ப கூடாது. அவருடைய கட்டளை, அந்த ஆசீர்வாதத்தை என்னால் திருப்ப முடியாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. கவனியுங்கள், அவர் தன்னுடைய ஜனத்தின் மத்தியில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. எங்கள குறை குற்றம் அவர் பார்க்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறது, பரிசுத்தர்களாய் மாற்றி இருக்கிறது, கரை சிறை அற்றவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்யவில்லை? யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் சொன்னார், உலகத்தின் சதா நாட்களிலும் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ராஜ கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன கம்பீரம்ங்க? ராஜ கம்பீரம். நமக்குள்ள என்ன இருக்கிறது? தேவராஜ கம்பீரன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, சகல சாபங்களிலும் இருந்து, இருளின் ராஜ்யத்திலும் இருந்து எங்களை புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, எங்களுக்கோ தேவ பலன். ஆமென். காண்டா மிருகத்தை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமான தேவ பலன் நமக்குள்ளே உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்திலே எங்களுடைய விடுதலைகள் பேசும், எங்களுடைய வெற்றிகள் பேசும், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் மற்றவருடைய, எங்களுடைய கண்களை மாத்திரமல்ல, மற்றவருடைய கண்களை திறந்து தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க வைக்கும், தேவ ரட்சிப்பை காண வைக்கும், தேவனுடைய உயிர்த்தெழுதலை எல்லாரும் காணத்தக்கதான அதிசயங்களும் அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே
நடக்கும். எப்பொழுதென்றால் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்து இப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படியாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படியாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் தியானிக்கும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொண்டு எங்களுடைய கண்களை மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் வெற்றி சிறக்க பண்ணாமல் மற்றவருடைய கண்களை ஓப்பன் பண்ணி அவர்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள அது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய கண்களை திறக்கிறது, எங்களுடைய ஆத்துமாக்களை திறக்கிறது, எங்களுடைய ஆவியை உயிர்ப்படைய பண்ணுகிறது. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, அறிய அறிய, தியானிக்க தியானிக்க எங்களுடைய ஏரியாக்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீர் ஆயத்தம் பண்ணின சகல ஆசீர்வாதங்களையும் காணத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகள் எங்களை மேற்கொள்ளட்டும். பல்லாயிரம் மடங்காய் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய சிந்தையிலே இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், பலுகி பெருகட்டும். தேவ மகிமையை இந்த உலகம் காணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபையை ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே திரும்பமாக உங்களை சந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் மென்மேலும் தருகின்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேலையிலும் விடைபெறுகிறோம். திரும்பமாக நாளே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், Amen. We are blessed abundantly. ஆமேன், ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தருடைய வசனங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். திரும்பமாக நாளைய நாளிலே அவருடன் இணைய இருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்களை வரவேற்போம். ஜெப வேலைக்காக கர்த்தருடைய